அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பேசப்போகும் இந்த தலைப்பு நம்முடைய இம்மை வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் ஒரு மிகப்பெரிய திறவுகோலாகும். நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழித்தவுடன் 1000 கவலைகளுடனும் தேவைகளுடனும் எழுகிறோம். இன்று எனக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா? நான் கற்கும் கல்வி எனக்கு கை கொடுக்குமா? நான் செய்யும் வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? போன்ற கேள்விகள் நம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே தீர்வாக நம்முடைய உயிருக்கு மேலான ஒரு உன்னத பிரார்த்தனையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த பயானை ஒரு முறைக்கு இருமுறை ஆழமாக கேளுங்கள். உங்கள் வாழ்வின் நோக்கம் உங்களுக்கு புரியும். எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உயிருக்கு மேலான நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை ஓதாமல் இருந்ததில்லை. இப்போது உங்கள் திரையில் அந்த துஆ தெளிவாக தெரிகிறது பாருங்கள். இந்த துஆவில் 3 மிகப்பெரிய பொக்கிஷங்களை நாம் இறைவனிடம் யாசிக்கிறோம். முதலாவது, பயனுள்ள கல்வி. இன்றைய உலகில் நாம் எவ்வளவோ படிக்கிறோம். ஆனால் அந்த கல்வி நமக்கு ஒழுக்கத்தை தருகிறதா? இறைவனை பற்றிய அச்சத்தை தருகிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் இந்த துஆவின் மூலம் நாம் கேட்பது என்னவென்றால், யா அல்லாஹ், நான் கற்கும் கல்வி எனக்கும் என் குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் நன்மையை அள்ளித்தரும் பயனுள்ள கல்வியாக அமைய அருள் புரிவாயாக என்பதே. இரண்டாவது, தூய்மையான வாழ்வாதாரம். நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த சம்பாத்தியம் எவ்வளவு தூய்மையானது, ஹலால் என்பதுதான் முக்கியம். நம் வயிற்றுக்குள் செல்லும் ஒவ்வொரு கவளம் உணவும் ஹலாலாக இருந்தால் மட்டுமே நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். அதனால்தான் தூய்மையான ரிஸ்கை நாம் இறைவனிடம் மன்றாடி கேட்கிறோம். மூன்றாவது, அங்கீகரிக்கப்பட்ட நற்செயல்கள். நாம் பகலெல்லாம் நோன்பு நோற்கலாம், இரவு முழுவதும் நின்று வணங்கலாம். ஆனால் அந்த அமல்களை அல்லாஹ் தன் கிருபையினால் அங்கீகரிக்கவில்லை என்றால் அதற்கு எந்த பலனும் இல்லை. அதனால்தான் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு நன்மையும் உன்னிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கதறி அழுகிறோம். அன்பானவர்களே, திரையில் தெரியும் இந்த துஆவை உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். நீங்கள் வேலைக்கு செல்லும் முன்பும் தொழுகைக்கு பின்பும் இதை ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும். இத்தகைய மனதிற்கு நெருக்கமான மற்றும் மார்க்க கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்காகவே எமது AJH இஸ்லாமிக் மீடியா சேனலை நடத்தி வருகிறோம். நமது சேனலில் பிரயோசனமான பயன்கள் மற்றும் முக்கியமான பயான்களை போட்டிருக்கிறேன். நேரம் இருக்கும்போது அந்த வீடியோக்களையும் பாருங்கள். இந்த பயான் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை பின்பற்றுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த வீடியோவை விருப்பம் தெரிவித்து மற்றவர்களுக்கும் பகிர்வதன் மூலம் இந்த நன்மையில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், எங்களது உள்ளங்களை உனது நேர்வழியில் உறுதிப்படுத்துவாயாக. எங்களுக்கு பயனுள்ள கல்வியை தந்தருள்வாயாக. எங்களது வாழ்வாதாரத்தை தூய்மையானதாக ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் செய்யும் நற்செயல்களை உன்னுடைய கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை நேரான வழியில் செலுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் நுழைய அருள் புரிவாயாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.